இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற நம்முடைய விசுவாசம். 1 பேதுரு 1 பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். நேற்று இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். இந்த முழு உலகத்தின் விலையை காட்டிலும் நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது என்று 1 பேதுரு 1 மூலம் தியானித்தோம். இன்று பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற நம்முடைய விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். இன்றைய உலக நிலவரப்படி பொன், அதாவது தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆகவே அந்த விலையேற பெற்ற தங்கத்தை நாம் மிகவும் பாதுகாப்பான இடத்திலே வைப்பதுண்டு. இந்த பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் கவனமாக இருப்போம். ஒரு சிறு பிரச்சனை வந்தவுடன் நான் இயேசுவை விசுவாசித்தேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாமல் இயேசுவை விசுவாசிப்பதில் உறுதியாக இருப்போம். விசுவாசம் ஆவியின் கனியில் ஒன்று என்று கலாத்தியர் 5 நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் ஆவியின் வரங்களிலும் ஒன்றாகும் என்று 1 கொரிந்தியர் 12 நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது சீஷர்களோடு கூட படகிலே சென்றார். அப்போது பலத்த சுழல் காற்று உண்டானது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதினது. படகில் நித்திரையாயிருந்த இயேசுவை சீஷர்கள் எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது இயேசு சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று கேட்டார். அந்த சூழ்நிலையிலும் இயேசு விசுவாசத்தை அவருடைய சீஷர்களிடத்திலும் எதிர்பார்த்தார் என்று மார்க்கு 4 நாம் வாசிக்கிறோம். பவுலும் கூட, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று கூறினதை 2 தீமோத்தேயு 4 7-8 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா எழுதின பொதுவான நிருபம் 3 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோ, துன்பமோ பலவீனமோ பற்றாக்குறையோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். விசுவாசம் நமக்கு ஒரு கேடகம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு பிழைப்பு உண்டு. பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற விசுவாசத்தை உடைய நாமும் விலையேற பெற்றவர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடினமான பாதைகள் வழியாக நாங்கள் செல்லும் போது விசுவாசத்தை மறுதலியாமல் அதிக விலையேற பெற்ற இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.